ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீ கடையிலலாம் சுட சுட கிடைக்கிற இனிப்பு போண்டா வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிப்பு போண்டா தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூடவே வாசனைக்காக பார்த்தீங்கன்னா 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய போண்டா பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதிலேருந்து பொருட்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 போண்டா கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு தாராளமாக போதும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்க்கரையை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா போண்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பவுட்ரு, மைதா எல்லாமே வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. சர்க்கரை வந்துட்டு நம்ம எதுக்காக பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். நீங்கள் பொடி சர்க்கரையாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பஃபியாக கிடைக்கும் போண்டா வந்து. அதே மாதிரி இன்னொரு டிப் சொல்கிறேன், ஒரே மாதிரி நீங்கள் கலந்து கொடுங்க. ரிப்பீட் அடிக்காமல் ஒரே இதில் நீங்கள் வந்து பொசிஷனில் கலந்தீங்க அப்படின்னாவும் போண்டா வந்துட்டு நல்லா பஃபினஸ்ஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரே டைரெக்ஷனில் தான் வந்துட்டு நான் பீட் பண்ணுறேன். இது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்துட்டு போண்டா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மிக்ஸை வந்துட்டு நம்ம போண்டா பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் போண்டா போட்டுக்கோங்க. டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு சுட சுட கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த போண்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்று சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. மாவு வந்துட்டு நம்ம நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உப்பி கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. இது போல் பார்த்தீங்கன்னா 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே வந்துட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. போண்டாவும் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த போண்டாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்துட்டு ரொம்ப இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இதை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பில் வந்துட்டு 7லேருந்து 8 போண்டா கிட்ட வந்துட்டு தாராளமாகவே கிடச்சிச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மார்னிங் நீங்கள் டீ வச்சு குடிப்பீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு நீங்கள் இந்த போண்டாவை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் ஈவினிங் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸை நான் சொல்லுவேன்.
கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வடை வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு போண்டா வந்துட்டு நம்ம சட்டுன்னு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா டைமும் எடுக்காது. மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலே போதும், சூப்பரான போண்டா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், செகண்ட் பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இனி இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுட சுட டீ கடை போண்டா வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த போண்டா ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.